சீனாவில் நேற்று தொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து வருகிறது. இந்த மாநாட்டிற்கு நடுவே பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறிய சில கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் விதித்த வரியால் உலகளவில் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்றிருக்கிறார். பிரதமர் மோடி கடந்த 7 ஆண்டுகளில் சீனா செல்வது என்பது இதுவே முதல் முறை. இதற்கிடையேதான் நேற்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய ஜி ஜின்பிங், இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக இருப்பதே சரியானது என்றும் 2 நாடுகளும் பண்டைய நாகரிகங்களை கொண்ட நாடுகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜி ஜின்பிங் மேலும் பேசும்போது, உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஷாங்காய் உச்சி மாநாட்டிற்காக சீனாவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் நாம். மேலும் தெற்காசிய நாடுகளின் முக்கியமான நாடுகள் நம்முடையது. 2 நாட்டு மக்களின் நலனை மேம்படுத்துவது, வளரும் நாடுகளின் ஒற்றுமை, மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பது ஆகிய வரலாற்று பொறுப்புகள் நம் இருவருக்குமே உண்டு. 2 நாடுகளும் நல்ல அண்டை நாடுகளாகவும் இணக்கமான உறவுகளை கொண்ட நண்பர்களாகவும் இருப்பது அவசியம். ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு வழிவகுக்க உதவ வேண்டும். டிராகனும் யானையும் ஒன்றிணைவதுதான் சரியான தேர்வு என கூறியிருக்கிறார். சீனா இந்தியா ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை சுட்டிக்காட்டிய அவர், 2 நாடுகளும் தங்களது உறவை ஒரு நீண்டகால கண்ணோட்டத்தில் கையாள வேண்டும். பன்முகத்தன்மை, ஜனநாயகம் ஆகியவற்றை நிலைநிறுத்த நாம் வரலாற்று பொறுப்புகளை ஏற்க வேண்டும். ஆசியா மற்றும் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் செழிப்புக்காக இணைந்து செயல்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். அதேபோல பிரதமர் மோடி தனது தொடக்க உரையில் இந்தியா சீனா உறவுகளை பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன். கடந்த ஆண்டு கசனில் மிகவும் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றன. அவை 2 நாட்டு உறவுகளை மேம்படுத்த முக்கியமானதாக இருக்கிறது. எல்லையில் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான சூழல் உருவாகியுள்ளது என கூறியிருக்கிறார். தியான்ஜின் நகரில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிற்கு இடையே 50 நிமிடங்களுக்கும் மேலாக பிரதமர் மோடியும் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் இப்போது உலக நாடுகள் மீது இஷ்டத்திற்கு வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா மீது 50% வரிகளை விதித்துள்ளார். இதனால் 2 நாட்டு உறவு என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடி சீன அதிபரை சந்தித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் இந்தியா சீனா இடையேயான உறவு என்பது கால்வான் மோதலுக்கு பிறகு மோசமாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு கசனில் 2 நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசிய பிறகு நிலைமை மெல்ல சீராகி வந்தது. குறிப்பாக ட்ரம்ப் வரிகளுக்கு பிறகு 2 நாட்டு உறவு பல மடங்கு மேம்பட்டுவிட்டது. இந்த சூழலில்தான் சீன அதிபர் 2 நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என சொல்லியிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. SCO மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்ற பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார். இந்த நிலையில்தான் 2 தலைவர்களும் பேசிக்கொண்டது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விவரித்திருக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். விக்ரம் மிஸ்ரி தனது செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இருதரப்பு உறவுகள் குறித்து 2 தலைவர்களும் பேசிக்கொண்டனர். நட்பு ரீதியான இந்தியா சீனா உறவு 2 நாடுகளின் 208 கோடி மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதில் 2 தலைவர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த 4 முன்மொழிவுகளை சீன அதிபர் முன்வைத்தார். பதிலுக்கு உறவுகளின் சீரான முன்னேற்றத்திற்கு எல்லையில் அமைதி எவ்வளவு முக்கியம் என்பதை மோடி வலியுறுத்தினார். அப்போது 2 தலைவர்களும் வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாற அனுமதிக்கப்படக்கூடாது என ஒப்புக்கொண்டனர். வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசிய தலைவர்கள் உலகளாவிய வர்த்தகத்தை மேம்படுத்த 2 நாட்டின் பொருளாதாரம் அவசியம் என்பதை சுட்டிக்காட்டினர். வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க பணியாற்றும் அதே வேளையில் அரசியல் கண்ணோட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்.
கைலாஷ், மானசரோவர் யாத்திரை மற்றும் சுற்றுலா விசாக்கள் மீண்டும் தொடங்கப்பட்டதன் அடிப்படையில் நேரடி விமானங்கள் சேவையை கொண்டு வருவது, விசா செயல்முறைகளை எளிதாக்குவது குறித்தும் பேசியிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளும் தன்னாட்சி பாதையை பின்பற்றுகின்றன என பிரதமர் கூறியிருக்கிறார். மேலும் இந்தியா மற்றும் சீனா உறவுகள் ஒரு 3வது நாட்டின் பார்வையில் பார்க்கப்படக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். பயங்கரவாதம் போன்ற சவால்கள் மற்றும் பல தரப்பு மன்றங்களில் நியாயமான வர்த்தகத்தின் தேவை உட்பட இருதரப்பு, பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்களில் பொதுவான தளத்தை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை 2 தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். 2026 இந்தியா நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபருக்கு மோடி அழைப்பு விடுத்தார். அதேபோல பதிலுக்கு இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் ஜி ஜின்பிங் என கூறியிருக்கிறார் விக்ரம் மிஸ்ரி. Subscribe to One India and never miss an update.